வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் எங்க வீடியோ நீங்க உடனுக்குடன் பார்க்கலாம். வெல்கம் டு தமிழ் சமையல். இன்னைக்கு நம்ம வந்து ரொம்பவே சுவையான முஸ்லீம் வீட்டு கல்யாண பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த பிரியாணி அவ்வளோ டேஸ்டியா இருக்கும். அது மட்டும் இல்ல, இதை ரொம்பவே வந்து சிம்பிளா நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். கண்டிப்பா இந்த பிரியாணியை உங்க வீட்டில் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இன்னைக்கு நான் சொன்ன அளவுகள் எல்லாமே 1 கிலோ பிரியாணிக்கு தான் நான் சொல்லியிருக்கேன். அளவுகளை கரெக்டாக நோட் பண்ணணும் அப்படின்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன். இதில் 5 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம நெய் வந்து அப்புறமா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போதைக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஆட் பண்ணால் போதும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இது கூட நான் 1 பிரிஞ்சி இலை ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து இது கூட நான் வந்து 1 பட்டை துண்டை ஆட் பண்ணிக்க போகிறேன். அடுத்து 2 கிராம்பு 2 ஏலக்காய் ஆட் பண்ணிக்க போகிறேன். இது நல்லா பொரியட்டும். இப்போ இதில் 1 கை புதினா 1 கை கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன். இதை முதல்ல நம்ம ஆட் பண்ணுறனால இதோட வாசனை வந்து நம்மளுக்கு கடைசி வரைக்கும் பிரியாணியில் அப்படியே வந்து இருக்கும். இந்த மாதிரி ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் ஒரு 5 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா நம்ம வதக்கணும். அப்போ தான் வந்து பிரியாணி நல்லா நம்மளுக்கு ஃப்ளேவராக இருக்கும். நீங்கள் சிம்மில் வச்சு கூட நல்லா வதக்கிக்கலாம். நல்லா பொன்னிறமாக வர வரையும் வதக்கி எடுத்துக்கோங்க. நீங்கள் வெங்காயத்தை எந்த அளவுக்கு வதக்குறீங்களோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு பிரியாணியோட டேஸ்ட் வந்து கூடும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அப்போ தான் பிரியாணி நல்லா ஃப்ளேவராக இருக்கும். வெங்காயம் இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் கலரில் வதங்கினதுக்கப்புறமா இது கூட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இந்த பிரியாணி மசாலா நான் வீட்டிலே செஞ்சது. இது எப்படி செய்கிறது அப்படிங்கிற வீடியோ நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து இது கூட ஒரு 15 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா இடித்து வச்சுருக்கேன். இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அதை நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் ஒரு 3 தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து ஒரு 3 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் அளவை விட தக்காளி அளவு வந்து கம்மியாக தான் இருக்கணும். இப்போ அதை நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்குறதுக்காண்டி இது கூட நான் கொஞ்சமாக வந்து உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு இதை நீங்கள் வேக வைங்க. அப்போ தான் அந்த பிரியாணியோட ஸ்மெல் அப்படியே வந்து உங்களுக்கு இருக்கும். மூடி போடாமல் விட்டுட்டிங்கன்னா அந்த பிரியாணியோட ஸ்மெல் வந்து நல்லா நம்மளுக்கு வராது. இப்போ நான் மூடியை ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், நல்லா நம்மளுக்கு தக்காளிலாம் குக் ஆயிடுச்சு. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கிரேவி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இந்த ஸ்டேஜில் நான் இஞ்சி பூண்டு விழுதை ஆட் பண்ணிக்க போகிறேன். இது கூட 3 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுதை ஆட் பண்ணிவிட்டு இதோட பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போயிருச்சு. இது கூட நான் 2 ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்க போகிறேன். மிளகாய்த்தூள் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா ஒரு தடவை வதக்கிக்கோங்க. அடுத்து இது கூட 1 கப் அளவு தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் இது கூட நான் நல்லா சுத்தம் செஞ்சு வச்சுருக்க சிக்கனை வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். நான் வந்து இன்றைக்கி 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். 1 கிலோ அரிசிக்கு 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த அளவுக்கு அரிசி எடுக்கிறீங்களோ அதே ஈக்குவலாக வந்து சிக்கன் எடுத்திங்கன்னா உங்களுக்கு பிரியாணி நல்லா சுவை கூடுதலாக இருக்கும். இப்போ நல்லா அந்த சிக்கனை மசாலாவோடு சேர்த்து நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போ மசாலாவோடு சேர்த்து சிக்கனை நல்லா கலந்து விட்டாச்சு. இது கூட நான் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த ஸ்டேஜில் உப்பு போட்டிங்கன்னா தான் அந்த சிக்கனில் நல்லா உப்பு வந்து நம்மளுக்கு சாரும். இப்போ அதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸுக்கு இதை நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ நான் மூடியை ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், இந்த மாதிரி சிக்கன் நம்மளுக்கு பாதி அளவு வெந்திருக்கணும். நான் தண்ணீர்லாம் எதுவுமே இது கூட ஆட் பண்ணல. அந்த சிக்கனில் இருந்த தண்ணீரே போதும். அதிலே வந்து நம்மளுக்கு சிக்கன் நல்லா குக் ஆயிரும். இந்த மாதிரி பாதி அளவுக்கு வந்து சிக்கன் வெந்திருக்கும். இப்போ நம்ம இது கூட தண்ணீர் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த கப்பில் 1 கப் அளவு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருந்தேன். 1 கப் பாஸ்மதி ரைஸுக்கு 1.5 கப் அளவு தண்ணீர் ஆட் பண்ணிக்கணும். இதே நீங்கள் சீரக சம்பா எடுத்துருந்தீங்கன்னா 1 கப்புக்கு வந்து 2 கப் அளவு தண்ணீர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கணும். அப்போ தான் பிரியாணியில் நம்மளுக்கு உப்பு கரெக்டாக இருக்கும். அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து இது கூட பாதி லெமன் புழிஞ்சு வச்சுருக்கேன். அதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு ஒரு தடவை கலந்து விட்டுறலாம். இப்போ அதை நல்லா நம்மளுக்கு கொதிச்சு வரட்டும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசியை ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து அரிசியை 30 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருந்தேன், பாஸ்மதி அரிசியை. இப்போ நான் இது கூட வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அரிசியை ஆட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. அரிசியை உடச்சிடாமல் இந்த மாதிரி மெதுவாக கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், நம்மளுக்கு தண்ணீர் வந்து நல்லா வற்றி வரணும். இப்போ பாதி தான் வற்றிருக்கு. இன்னும் ஃபுல்லாக நம்மளுக்கு தண்ணீர் வற்றி வரட்டும்.
இப்போ பாருங்கள் தண்ணீர் வந்து நம்மளுக்கு நல்லா வத்திருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணணும்னா சாதத்தை நல்லா சமப்படுத்திக்கணும். அப்போ தான் நம்மளால் தம் போட முடியும். இந்த மாதிரி வத்தினதுக்கப்புறமா நல்லா சாதத்தை சமப்படுத்திட்டு இது கூட ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கிட்ட நெய் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். நல்லா சுற்றி வந்து அந்த நெய்யை ஊற்றிக்கோங்க. அடுத்ததாக இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி புதினா வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி போட்டுக்க போகிறேன். இதெல்லாம் நீங்கள் கடைசியில் போடையில் நல்ல வாசனை உங்களுக்கு சூப்பராக இருக்கும் பிரியாணியில். இந்த மாதிரி ஃபுல்லாக போட்டதுக்கப்புறமா இதை நம்ம தம் போட்டுடலாம். அதுக்கு நான் இப்போ ஒரு நியூஸ் பேப்பரை வந்து இது மேலே வைக்க போகிறேன். வச்சுட்டு நம்ம மூடி எடுத்து இது மேலே வச்சிடலாம். நான் எடுத்திருக்க பாத்திரம் வந்து நல்ல கனமான பாத்திரம். அதனால தான் நான் வெறும் தம்முக்கு வந்து நியூஸ் பேப்பரும் மூடியும் போட்டு வைக்கிறேன். உங்கள் பாத்திரம் வந்து கனமானதாக இல்லைன்னா நீங்கள் அந்த மூடிக்கு மேலே வந்து தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் பிடிச்சி வச்சுருங்க. அப்போ உங்களுக்கு நல்லா வந்து தம் கிடைக்கும். இப்போ அது ஒரு 10 நிமிஷத்துக்கு வந்து சிம்மில் நல்லா ஃபுல் சிம்மில் வச்சு தம்மில் இருக்கட்டும். இப்போ நான் தம்மில் இருந்து பிரியாணி எடுத்துட்டேன். பாருங்கள் நம்மளுக்கு எவ்வளோ சூப்பராக பிரியாணி கிடச்சிருக்குன்னு பாருங்கள். நல்ல நீளமாக உதிரியாக எவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு ரைஸ் வெந்திருக்குன்னு பாருங்கள். இதே அளவுகளோடு நீங்களும் செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் ரொம்பவே எம்மியான பிரியாணி வந்து ரெடி ஆகிடும். ஸோ கண்டிப்பாக இதே அளவுகளோடு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு உங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். மற்றவங்களும் பார்க்கணும்னு நினச்சா ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறந்துடாமல் தமிழ் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.